family and friends, welcome to Sarla's Creative Bite. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ டிஷ் பார்க்க போறோம். கத்திரிக்காய் கிரேவி. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் நம்ம தாளிப்புக்கு வெந்தயமும் சோம்பும் போடணும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய் கூட்டு, அதனால் இதில் வெந்தயமும் சோம்பு ரெண்டுமே கலந்து போடணும். இப்போ நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதக்கும் போது லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் அடுத்து இஞ்சி பூண்டு போடுங்க. வெங்காயம் நல்லா சுருண்டுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கிங்க. பச்சை வாடை போட முடியும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா மேஷ் ஆக முடியும். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் போடணும். அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பும் தேங்காயும் போட்டு அரைக்கணும். கடலைப்பருப்பு போட்டாச்சு. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். அரைச்சி திக் கிரேவி ஆக்கணும். இது மாதிரி திக் கிரேவி ஆக்கணும். இது நம்ம கடைசியில் ஊற்றணும். நம்ம அடுத்த ப்ராசஸ் போகலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காவை போட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, குழம்புமிளகாய் பொடி 2 ஸ்பூன், காரத்துக்கு ரெட் சில்லி இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்குங்க. இப்படி ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நல்லா கொதி வரட்டும். அப்புறம் நம்ம அரைச்சி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வரணும். கொதி வந்த பின்னாடி லாஸ்ட்டில் கொஞ்சமாக புளி போடணும். இந்த கிரேவிக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து காய் நல்லா வேகணும். நான் போட்ட உப்பு எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு உப்பு போட்டுக்குங்க. காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றிக்கிட்டாச்சு. புளி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பேஸ்ட்டை போட்டு ஒரு கொதி வந்து இறக்கி வைக்கிற வேண்டியதான். நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நல்லா ஒரு கிண்டி விடுங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பச்சை வாடை லைட்டாக பச்சை வாடை இருக்கும். அது போனதுக்கப்புறம் நம்ம மல்லி புதினா போட்டு இறக்கிற வேண்டியதான். கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். இதுக்கு மேலே
லைட்டாக மல்லி புதினாவை தூவிடுங்க. நம்ம கிரேவி ரெடி. இது லைட்டாக டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய் கிரேவி. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்த்தாச்சு. நம்ம இன்னொரு ஹெல்த்தியான டிஷ்ஷில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.